ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குளத்தூர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான அட்டகாசமான வெங்காய பஜ்ஜி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும். டீ போடுற நேரத்தில் சீக்கிரம் ஒரு 5 மினிட்ஸில் இதை செய்து முடிச்சிடலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி குளத்தூர் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருள் வந்து 1 கப் கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா ஆனியன் வெங்காயம் வந்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தோலெல்லாம் எடுத்துகிட்டு ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1 கப்பு கடலை மாவு, அடுத்து வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. அரிசி மாவு எதுக்கு போடுறோன்னு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்கு தான் அரிசி மாவு சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் தேவையான சால்ட்டு, 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். வெறும் மிளகாய்த்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். இப்போ அவ்வளோதான், எல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கலாம். ரொம்ப தண்ணி ஊற்றாதீங்க, தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கோங்க. கரைச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கரைச்சிக்கோங்க. எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு கலர் வேணும்னா கூட ஃபுட் கலர் வந்து லைட்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஃபுட் கலர் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலர் சேர்த்துக்கிட்டு இப்போ தண்ணியை ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், பாருங்கள் திக்காக ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கிறேன். பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிருக்கேன். பசங்க ஸ்கூல்லேருந்து வர டைமில் இதை பண்ணிடலாம். சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒன்று ஒன்றா டிப் பண்ணி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் டிப் பண்ணிவிட்டு, ரொம்ப தண்ணியாக இருந்தால் ஒட்டாது, ஓரளவுக்கு திக்காக வந்து கரைச்சிக்கோங்க மாவை. ஹீட்டு அதிகமாக வச்சிங்கன்னா அடியில் கரிஞ்சு போயிடும். மீடியமாக வச்சுக்கோங்க. கிறிஸ்பியாக இருக்கும், நல்லா சாப்பிட அட்டகாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. இப்போ பாருங்கள், எடுத்துடலாம். அவ்வளோதான், வெந்துருச்சு. சூப்பராக வந்துருச்சு பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இதே போல் நீங்கள் செய்து பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட வேறு எதுவுமே நம்ம சேர்க்கல, வெறும் ஆனியன் மட்டும்தான் நம்ம சேர்த்து ரெடி பண்ணியிருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் டீ போடுற நேரத்தில் நீங்கள் இது மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், டீயை ரெடி பண்ணிடுறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், டீயும் ரெடி ஆகிடுச்சு. ஸ்கூல் போயிட்டு வர நேரத்தில் பசங்களுக்கு டீ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி அருமையாக ரெடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.